உப்பு இல்லாமல் சாப்பிடுங்கோ அல்லது உப்பு ரொம்ப குறைவாக போட்டு சாப்பிடுங்கோ அப்படின்னு மருத்துவர் சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். உப்பு இல்லாத எதை சாப்பிட்றது? போகிறோம் ஒரு மோஞ்சோடு போகிறோம் அப்படியே உப்பு இல்லாத கச்சி கொட்டிக்கிறேன்னா அது நமக்கு ஜெரிக்காது. ஆனால் உப்பு இல்லாமையே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடியது நிறையவே இருக்குது. இப்போது சென்னா இருக்குது, அந்த சென்னாக்கு உப்பே வேண்டாம். சென்னா நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சோம்னா சிட்டி உப்பு போட்டுட்டா போதும், அதுக்கு உப்பே வேண்டாம், அப்படியே சாப்பிட முடியும். வேர்க்கடலை வேக வச்சா அதுக்கு உப்பே வேண்டாம். அதுபோல் சப்பாத்தி, இட்லி, தோசை இதுகளுக்கெல்லாம் உப்பே போட வேண்டாம். நம்ம ஒரு அரை உப்பு போட்டு பண்ணிட்டா கூட நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தொட்டுக்கிறதுக்கு மிளகாப்பொடியெல்லாம் போட்டுக்கூடாது. சூண்டு ஒரு 2 ஸ்பூன் குழம்பு அல்ல 2 ஸ்பூன் கூட்டு இந்த மாதிரி எதையான போட்டு நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட முடியும். சாப்பிட பிடிக்காது போகாது. அப்புறம் சுட சுட பொங்கல், சுட சுட உப்புமா, சுட சுட வெஜிடபிள் இந்த கோதுமை ரவா உப்புமா, சுட சுட சேமியா உப்புமா இதுகளுக்கெல்லாம் உப்பு ரொம்ப அவசியமே இல்லை. அதில் போட்டுக்கிற காய்கறிகள் இப்போ தக்காளி, அப்புறம் அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம் இந்த வாசனையிலேயே கும்முன்னு நம்ம பட்டுக்க கடந்து சாப்பிட்டு விடலாம். அதை ஏன்னா உப்பு இல்லாத சாப்பிடணுன்னா உப்பு இல்லாத சாப்பிட்டா தான் தலை சுத்தெல்லாம் வராமல் இருக்கும். அதோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நோயை விட நோயை பற்றின பயம்தான் நம்ம எல்லாருக்கும் நிறையவே நம்மளை நோயாளியே ஆக்குறது. அதனால் நம்ம மட்டும் இதை சாப்பிடக்கூடாதா நமக்கு நோய் இருக்கான்னு. நோயெல்லாம் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. நம்ம அதை லட்சியம் பண்ணலைன்னா அது வந்த வழியாக அதுவும் போயிடும். அதுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமே வழியா அதை நம்ம பெருசாக அதை சொல்லிகிட்டே இருக்கிறதோ இல்லை அதுக்கோசரம் நம்ம கவலைப்படுறதோ அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. என்றைக்கான ஒன்று போல துளியோண்டு உப்பு போட்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போடுது, அது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. ஆனால் டாக்டர்கள் சொல்கிறது நம்ம கேட்டால் தான் நமக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு தான் அவள் சொல்கிறேன், மற்றபடிக்கு எதுவும் இல்லை. பப்பாளி ஜூஸுகள் சாப்பிட்லாம், பழங்கள் சாப்பிட்லாம், சாலட்டு சாப்பிட்லாம். இதுகளுக்கெல்லாம் மிளகு தூவி ஒரு 1/4 உப்பு போட்டால் கூட அது பாட்டுக்கா சாப்பிட்டு போகலாம். சூப்புகள்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு சூப்பு ஒன்றுனா உப்பு போட்டு சாப்பிட்லாம். உப்பு போடாத கூட சுடாத ஒரு வாசனையாக அப்படி சாப்பிட்டுக்க முடியும். இந்த மாதிரி நமக்கு உப்பு போடாமையே நிறைய சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும். சுட பலன்னு சாப்பாடு போட்டு ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் குத்தினா அந்த நெய் வாசனையிலே கடகடான்னு சாப்பிட்டு முடிச்சிட முடியும். இந்த மாதிரி வாசனைகளும் இந்த மாதிரி சாப்பிடணுன்ற பசி இருக்கிற டயங்களும் அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணுறோம், அதை பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது அப்படின்றதான் பண்ணுறோம் இல்லையா? அப்படிலாம் பண்ணிச்சு அந்த வாசனையிலையும் அந்த மூக்கு மணத்துலேயுமே உப்பு இல்லாததே தெரியாது எவ்வளவோ உணவு பண்டங்கள்லாம் நமக்கு சாப்பிட முடியும். அதுதானா?